ஒரு வேடன் ஒருவன் இருந்தான். அந்த வேடன் காட்டுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி அதன் வழியாக தன் பிழைப்பை நடத்தி வந்தான். அப்படியாக ஒரு முறை அவன் ஒரு கரடியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு கூர்மையான கத்தி ஒன்றை வைத்து ஒரு மரத்தில் அந்த கத்தியை நட்டு வச்சு அந்த கத்தி முழுவதும் தேனை தடவி வைத்திருந்தான். தேனால் அந்த கத்தி முழுவதும் தடவப்பட்டிருந்தது. அந்த தேன் அந்த இடம் முழுவதும் சிந்தி இருந்தது. கரடிக்கு தேன் மிகவும் பிடித்தமானதாக இருந்ததனால் அந்த தேன் கரடி அந்த இடத்திலே வந்து அந்த தேனை சுவைத்து ஆரம்பித்தது. அது அவ்வாறு செய்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே, தேனை உண்டு கொண்டிருந்த அந்த தருணத்தில் அதனுடைய நாக்கு அந்த கத்தியின் மீது பட ஆரம்பித்தது. அந்த கத்தியின் மீது பட்ட உடனே நிச்சயமாக ரத்தம் வடிந்திருக்க வேண்டும் இல்லையா? இந்த கரடி என்ன நினைத்ததாம், அந்த தேனுடைய சுவை அதிகரிக்கிறது என்று நினைத்து இன்னும் அதிகமாக அந்த கத்தி தருகின்ற வேதனையை அது உணராமல் தேனினுடைய சுவை என்று நினைத்து அதை தொடர்ந்து தன் நாவால் சுவைத்து கொண்டிருந்தது. அன்பிற்குரியவர்களே, அது செய்ய செய்ய அதனுடைய நாவிலிருந்து ரத்தம் வடியத் தொடங்கியது. முழுவதுமாக அந்த ரத்தம் வடிந்து 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 ஒரு கட்டத்தில் இந்த கரடி அப்படியே அந்த இடத்திலேயே மாய்ந்து போனதாம். வேடனுக்கு சரியான வேட்டை கிடைத்தது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், சில நேரங்களில் நாமும் கூட இப்படிதான் நமக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் சென்று அதிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். தெரியாமலேயே சென்று பல நேரங்களில் அதில் நாம் மூழ்கி விடுகிறோம். உதாரணத்திற்கு இன்றைக்கு இருக்கின்ற வாட்ஸ்அப், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இன்ஸ்டாகிராம், இதில் எல்லாம் நம்மையே அறியாமல் நாம் நம்முடைய நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறோம். அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கிறது. அதை அறியாமல், அதை உணராமல் நம்மை அதில் முழுவதுமாக இணைத்து கொண்டு நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம்.